சமீப காலமா இந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த மாதிரி டாபிக் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு நெறைய வீடியோ செஞ்சுகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இத பே பண்ணி ஒரு கிளாஸ் ரூம் மெத்தட்ல வந்து கொண்டு வராங்க. அப்புறம் நெறைய போட்டு குழப்புறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, புது புது மெத்தட்லாம் வந்து கொண்டு வராங்க. இப்படியும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், அப்படியும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. எல்லாரும் வந்து ரொம்ப பேர் வந்து குழம்பி போயிருக்குங்க. ஸோ நான் சொல்றேங்க, இது வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாதுங்க. இது வந்து ஒரு சிம்பிள் பேசிக்கான ஒரு விஷயம். எல்லாராலையும் வந்து கத்துக்க முடியும். பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா வந்து நடக்குங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. இதே டாபிக் மேனிஃபெஸ்டேஷன் வந்து என்னுடைய முந்தைய வீடியோல வந்து நான் போட்டிருக்கேங்க. இது வந்து ஒரு பார்ட் 2ன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நெறைய பேர் வந்து நெறைய காமெண்ட்ஸ்ல வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த கன்ஃப்யூஷன் ஸ்டேஜ்ல இருக்காங்க. எப்படி செய்யறது? எப்படி ஆரம்பிக்கிறது? என்ன பண்றதுன்னு தெரியாம. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு கிளாரிட்டி தாங்க இந்த வீடியோ. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேனிஃபெஸ்டேஷன்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அது நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து கண்டிப்பா வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களா இருக்கலாம். ஸோ நீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்க வேண்டிக்கிறீங்களே, அந்த வேண்டிக்கிறது தான் வந்து மேனிஃபெஸ்டேஷன்ஸ். அது முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா எல்லாரும் சரியான ஒரு விஷயம் வந்து வேண்டிக்கிறீங்களா, சரியான ஒரு மெத்தட்ல வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்களா, அதுதாங்க ரொம்ப முக்கியம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்னா வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. லானா இந்த உலகத்தின் நீதி, அட்ராக்ஷன்னா நம்ம அட்ராக்ட் பண்ற ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க அதை அட்ராக்ட் பண்றீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயம் வேணும். ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன். அது வந்து நீங்கள் எது வேணுமாலும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம் இந்த உலகத்தில். இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. நீங்கள் நல்லது நினச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டதும் உங்களுக்கு நல்லதாகவே அமையும். சரிங்களா? அதுதான் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். மேனிஃபெஸ்டேஷனில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா, நீங்கள் எப்படி அதை அட்ராக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி இந்த யூனிவர்ஸ் கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கேட்குறீங்க. விச் மீன்ஸ் யூ மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக்கலி ஆஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 7,000 8,000 வழி சம்பளம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் எனக்கு இந்த சம்பளம் எனக்கு பத்தாது, எனக்கு 20,000 வழி சம்பளம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? தொடர்ந்து உங்களுக்கு அந்த பணம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்லா உழைப்பீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், உங்களுக்கு பெரிய பதவி அமையும், இல்லைன்னா வேறு வேலை கூட நீங்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நீங்கள் வந்து முழுமையாக நம்பணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். உங்களோட நம்பிக்கை தான் உங்களோட வாழ்க்கை. ரெண்டாவது விஷயம், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, அதாவது இப்போ நீங்கள் இருக்கிற இந்த ரியாலிட்டி வாழ்க்கையிலிருந்து நீங்கள் டிட்டாச் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து சம்டைம் வந்து உங்கள் சக்திக்கு மீறி இருக்கும். உங்களால் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு வந்து இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணுன்னா, இப்போ லெட்ஸே நீங்கள் இந்த ரியாலிட்டியில் இருக்கிறீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து நீங்கள் sacrifice பண்ணி ஆகணும். ஏன்னா சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு நான் வரேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு 6,000 7,000 சம்பளம் எடுத்துக்கிட்டு இருக்குன்னா, ஒரு கம்பெனியில் வேலை செய்ய நீங்கள் 20,000 வேணும், எனக்கு 30,000 வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணும்? இப்போ லெட்ஸே நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து இது சரியான வேலை கிடையாது, நீங்கள் வந்து வேறு வேலை போக வேண்டிய சூழ்நிலை அமையலாம். அதனால வந்து உங்கள் வேலை வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்குன்னு வந்து ஒரு பெட்டரான பிளேஸ் வந்து உங்களுக்குன்னு இருக்கும். அதனால வந்து நீங்கள் வந்து மனம் தளர்ந்து கூடாது. சிலருக்கு வந்து ரிட்ராச்மெண்ட் வரலாம், அப்புறம் கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் இருக்கலாம், அப்புறம் உங்களுக்கு வேறு வேலை கிடைக்கலாம், வெளியூரில் வேலை கிடைக்கலாம். இந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். sacrificeக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் திங் ரெடியாக இருக்கணும். நிறைய பேர் வந்து நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு திடீர்னு வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு டவுன்ஃபால் வந்துருச்சுன்னா உடனே ஓவராக ரியாக்ட் பண்ணிடுறாங்க. ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு விஷயம் வந்து விட்டுடுறாங்க. ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் வந்து செய்கிற தவறுகள். மூணாவது விஷயங்க, கிராட்டிடியூட்டாக இருக்கிறது. கிராட்டிடியூட்னா நன்றி உணர்வோடு இருக்கிறது. நீங்கள் செய்கிற ஒரு விஷயம், நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை, நீங்கள் சுவாசிக்கிறது, நீங்கள் சாப்பிட்றது, தூங்குறது, உங்கள் நண்பர்கள், குடும்பம், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் கிராட்டிடியூட்டாக இருக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை வந்து இன்னொருத்தன் வாழ மாட்டான். சரிங்களா? உங்கள் வாழ்க்கை இது உங்கள் வாழ்க்கை, மற்றவங்களோட வாழ்க்கை அது மற்றவங்களோட வாழ்க்கை. சரிங்களா? ஒருத்தனோட ஒருத்தர் பெட்டராக தான் இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் வந்து இந்த வாழ்க்கை. நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கணும். நாலாவது விஷயம், பி ஸ்பெசிஃபிக். நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த யூனிவர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் கேட்கணும். சரிங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எந்திரன் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு சீன் வரும், டிவியை போடுன்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த ரோபோ என்ன பண்ணிடும், டிவியை தூக்கி கீழே போட்டுரும். ப்ரொஃபஸர் வசீகரன் என்ன சொல்லுவாருன்னா, டிவியை வந்து ஆன் பண்ணணும்னு சரியாக சொல்லணும், டிவி போடுனா டிவி எடுத்து போட்டுறணும். அதே மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பி ஸ்பெசிஃபிக் டு யூனிவர்ஸ். உங்களுக்கு என்ன வேணும், எக்ஸாக்ட்லி என்ன வேணும்னு நீங்கள் தெளிவாக இந்த யூனிவர்ஸ் கடை வந்து கேட்கணும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் தப்பாக கேட்டுட்டுங்க, தப்பாக நடந்துடும். ஸோ பி வெரி கேர்ஃபுல். இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த தொழில் தொடங்குறதுக்கு வந்து உங்களுக்கு பேசிக் என்ன வேணும் உங்களுக்கு, அது வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா ஓகே, அது ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்களா, அதுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஓகே, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்க. எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு 5,000 வெள்ளியும் உங்களுக்கு லாபம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணோம், எனக்கு 5,000 வெள்ளியிலேருந்து எனக்கு 20,000 வெள்ளி லாபம் வரணும் மாதத்துக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த யூனிவர்ஸு உங்களுக்கு வந்து நிறைய சேலஞ்சு வரும். ஏன்னா பிஸ்னஸில் வந்து சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்சு வர்றவங்க தான் வந்து பெரிய லாபத்தை வந்து அடைவாங்க. சரிங்களா? ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களை வந்து தயார்படுத்தும். அதாவது இப்போ நீங்கள் வந்து 5,000 வெள்ளி லாபம் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட அடுத்த டார்கெட் வந்து 20,000 அப்படின்னு. இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதாவது உங்கள் லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த டவுன்ஃபாலு, ஏற்றம் இறக்கம் இதெல்லாம் வருது தெரியுங்களா? இதை எல்லாமே வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களை சோதிக்குது. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. அந்த சோதனையிலிருந்து நம்ம மீண்டு வரோம் தெரியுங்களா, அவன்தான் ஒரு சாதனையாளன். ஸோ ஓகே கைஸ், நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து காமெண்ட் பண்ணுவாங்க, இந்த மெத்தட்லாம் நான் ட்ரை பண்ணேன் ஆனால் வந்து எனக்கு எதுவுமே நடக்கலை. நடக்காமல் போகட்டும். தட் மீன் யூனிவர்ஸ் இஸ் நாட் சூஸ் யூ. பிரச்சனை என்ன தெரியுங்களா, இது டார்கெட்டு. நீங்கள் இங்கே இருக்கீங்க, இங்கேருந்து நீங்கள் இங்கே போகிறதுக்கு ஒன்று பயம், ரெண்டாவது ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. அவ்வளோதாங்க. என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா, ரொம்ப போட்டு குழப்பிக்காதுங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். இது வந்து நீங்கள் எப்போ வேணுமாலும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நேரம் காலம் எதுவுமே கிடையாது. எப்பவுமே நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும். மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களை உணரணும். இதோட பெஸ்ட் டைமிங் என்ன தெரியுங்களா, நீங்கள் தூங்கி ஏஞ்சிக்கிறீங்க தெரியுமா, அண்ட் ஆல்சோ நீங்கள் தூங்க போகிறீங்க தெரியுமா, இந்த 2 டைமிங் வந்து வெரி குட். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய நினைக்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அடைஞ்சே தீரும். மறக்காமல் என்னோடய வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.